Hey friends, வணக்கம் and welcome back to Yummy Chilli. நான் ஷாலினி. நம்ம பார்த்துட்டு இருக்க 7 day 7 chutneysல இன்னைக்கு 7th சட்னியா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிச்சு ஒரு சூப்பரான சட்னியோட வந்திருக்கேன். ஒரு இன்னோவேட்டிவான சிக்கன் சட்னி. சிக்கன்ல போய் சட்னியா இது எப்படி நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு பேக் போயிடாதீங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும், நல்ல காரசாரமா டேஸ்டியா இருக்கும். இந்த சிக்கன் சட்னி பார்த்துட்டு ஒரே ஒரு டைம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சர்ப்ரைசிங்லி உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ வாங்க இப்போ இந்த சிக்கன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து நல்லா சிம்ல வச்சிருங்க. ஏன்னா நம்ம நிறைய இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ண போறோம். டக்குன்னு எல்லாமே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிரும். 2 இன்ச் அளவு பட்டை அதை சின்ன சின்னதா உடைச்சு ஆட் பண்ணிருக்கேன். 6 கிராம்பு ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணும்னா இது 4 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, பெருசா இருந்தா 1 போதும், 8 வரமிளகாய். எல்லாமே சீக்கிரம் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சதுனால நான் ஸ்பீடா போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 20 சின்ன வெங்காயம். இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். நீங்க புளி சேர்த்துக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு கடைசியா புளி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல ஆட் பண்ணிருக்க அந்த ஸ்பைசஸ், அதாவது அந்த முந்திரி பருப்பு வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு தனியா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊத்தி இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதை ஃப்ரை பண்ணலாம். இல்ல இதே மாதிரி ஒன்னாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியம் வந்து நீங்க சிம்ல வச்சிருங்க. ஏன்னா இந்த நம்ம போட்டிருக்க அந்த சீட்ஸ் எல்லாம், சோம்பு, ஜீரகம் எல்லாமே சீக்கிரமா வந்து ஃப்ரை ஆயிரும். இந்த வெங்காயம், தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நான் பிராய்லர் சிக்கன்ல தான் காமிச்சிருக்கேன். நீங்க நாட்டுக்கோழியில செய்யறதுனாலும் செய்யலாம். ஆனா எலும்பு இல்லாம பார்த்து எடுத்துக்கோங்க. இது 100 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன். இது ஃபுல்லா வந்து போன்லெஸ் சிக்கன் தான். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்க முழுசா இப்படியும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா குட்டி குட்டியா கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். நான் வந்து கட் பண்ணி தான் ஆட் பண்றேன். இந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் இதுலேயே அப்படியே சாட்டே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ரா ஸ்மெல் வந்து அதிகமாக வரும். ஸோ நான் வந்து மஞ்சத்தூள் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1/2 டீஸ்பூனோட நிறுத்திக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இந்த சிக்கன் வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லிட் போட்டு சிம்ல வச்சுட்டு நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சேன். இடையில வேணும்னா நீங்க வந்து ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இதோட நீங்கள் புதினா வேணும்னா முன்னாடியே ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ரெண்டுமே ஆட் பண்ணி இப்போ மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோட அவ்வளோதான். இதை வந்து எடுத்து அரைச்சா நமக்கு சட்னி ரெடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வீடியோ வந்துட்டு பொறுமையாக பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அது சட்னி மாதிரியே இருக்காது, ஜஸ்ட் வந்து மசாலா மாதிரி தான் இருக்கும். ஸோ திருப்பி நம்ம வந்து பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இந்த இடத்துலயும் நீங்க முக்கியமா வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் டக்குன்னு வந்து பர்ன் ஆயிரும். ஆட் பண்ணதுமே இது வந்து நல்லா பொரியணும். அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா டக்குன்னு பொரிஞ்சிரும். அப்புறம் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த சட்னி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி இருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு அகைன் இதை வந்து குக் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆச்சு. 10 நிமிஷம் வரைக்குமே நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியுதுல. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் தெரியவே தெரியாது. அப்படியே வந்துட்டு ஒரு சிக்கன் கிரேவியோட ஸ்மெல் அளவுக்கு வரும். ஸோ தட்ஸ் ஆல். நம்மளோட சிக்கன் சட்னி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ரைஸோட சாப்பிட்றதா இருந்தால் புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரைஸ்க்குமே கூட நல்லாயிருக்கும்.
இந்த சிக்கன் சட்னி வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் நான்வெஜ் அண்ட் சிக்கன் லவர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எம்மி சில்லி சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்னு வரும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ தட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.